வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ் விசஸ் கிளாஸில் கிளாஸ்னால் என்ன, கிளாஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்து இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஃப்ரேஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது, அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்ஸ் தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கான டைப்ஸ் என்னென்ன, ஃப்ரேசஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கான கொஷின்ஸுமே நான் நிறையா கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒரு 16 கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ போதுமானது. கிளாஸை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷின் எல்லாமே ஆன்சர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதுமானது. இப்போ இது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். வேறு ஒரு சில எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஃப்ரேஸ் கிளாஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குமே இந்த வீடியோ போதுமானது. இதை தாண்டி வந்து கொஷின்ஸ் வராது. ஓகே. வேறு மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் இந்த கான்செப்டை தாண்டி வராது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறுமனே பேசேஜ் ரீடிங் கொடுத்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஒரு சென்டென்ஸை மட்டும் கொடுத்துட்டு, அந்த ஒரே சென்டென்ஸில் ஒரு 2 கிளாஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஷின் கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கிறனால பேசேஜ் ரீடிங் இந்த எக்ஸாமில் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நார்மலாக பேசேஜ் ரீடிங் கேட்க மாட்டாங்க, அதாவது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கேட்க மாட்டாங்க. பட் அதுலேயுமே கிளாஸ் வச்சு கொஷின்ஸ் வரலாம். ஓகே. ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் படிக்காமல் போங்க. பட் எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான அந்த ரிஸ்கே இல்லை. ஓகே. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் இல்லை. நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறதுனால எதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்மளால் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இதை பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்எஸ்சியில் ஈவன் கான்ஸ்டபிள் ஜிடி படித்தாலும் சரி, சிஜிஎல் படித்தாலும் சரி, நான் டயர் 1க்கு தான் போகிறேன் அப்படின்னாலும் சரி, டயர் 2க்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி, யாராக இருந்தாலும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறது நல்லது. ஓகே. கேட்டால் கண்டிப்பாக உங்களால் வந்து 100% இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம வந்து கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் அப்படின்னா என்ன? கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் இது மீனிங் தரும், மீனிங் தராமலும் இருக்கும். ஓகே. அதாவது ஒரு சென்டென்ஸாக மொத்தமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக மீனிங் கொடுத்துரும். பட் ஒரே சென்டென்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மீனிங் தர்ற மாதிரியும் இன்னொரு கிளாஸ் வந்து மீனிங் தராத மாதிரியும் இருக்கும். ஸோ அப்போ மீனிங் தரலாம், தராமலும் இருக்கலாம். ஸோ கிளாஸ்னால் கண்டிப்பாக மீனிங் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இப்போ மீனிங் தருது தராது இதை வச்சு 2 டைப்பாக வந்து கிளாஸஸ் வந்து பிரிக்கலாம். ஓகே. அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. இது வந்து பிரின்சிபல் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது இண்டிபெண்ட், அதாவது அது எதை சார்ந்தும் இருக்காது. ஓகே. தனியாகவே அதால் மீனிங் கொடுக்க முடியும். ஸோ அப்போது ஒரு கிளாஸ் அது வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை நான் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசின்னு சொல்கிறேன், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே. டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா அது தனியாக மீனிங் கொடுக்காது. ஓகே. அதை நான் ஷார்ட்டாக டிசின்னு சொல்கிறேன். இதுலேயுமே சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும், 2 கிளாஸ்லையுமே சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அது தனியாக இருக்கிறப்ப மீனிங் தராது, ஒரு அதாவது அறகுறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தேவைப்படும். ஓகே. இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் தனியாக வந்து மீனிங் தராது. ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிபெண்டன்ட் கிளாஸு கூட சேர்ந்து இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருந்தால் தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ டிபெண்டன்ட் கிளாஸ் தனியாக வராது, டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருந்தாலே இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். அது 2 சேர்ந்து தான் வந்து மீனிங் கொடுத்துருக்கும். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்கள். இஃப் ஹீ கம்ஸ் ஐ வில் கோ. இப்போ இதில் இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு வேர்ப். ஓகே. சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது, இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. ஓகே. சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருந்தாலே அது வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன், கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஐ வில் கோ, நான் போவேன், மீனிங் தருதா? தருது. ஓகே. எங்கே போவேன், எதுக்கு போவேன்னு சொல்லி அடுத்த கொஷின் நம்ம கேட்கலாம். பட் நம்ம புரிய போய் தானே கொஷின் கேட்குறோம். ஸோ நான் போவேன் மீனிங் தருது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், தனியாகவே அதால் மீனிங் கொடுக்க முடியும். இஃப் ஹீ கம்ஸ், இஃப்ல இருந்தால் எடுக்கணும், வெறுமனே ஹீ கம்ஸுங்கிறத பார்க்கக்கூடாது, இஃப்ல இருந்தால் எடுக்கணும். இஃப் ஹீ கம்ஸ், அவன் வந்தான் என்றால், அவன் வந்தான் என்றால் அப்படின்னா அவன் வந்தான் என்றால்னா மீனிங் தரதா என்ன? மீனிங் தரல.
புரியுது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறது புரியும், புரியாமல் இருக்காது அப்படி மாதிரி இல்லை. பட் அதில் ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் இல்லை, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, அதை மட்டும் சொன்னால் யாருக்கும் என்னங்கிறது புரியாது, ஏன்னா அதில் வந்து கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஸோ அப்போ இது வந்து டிபெண்ட் கிளாஸ். ஸோ இந்த டிபெண்ட் கிளாஸை வந்து மீனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸ் தேவை. அவன் வந்தான்னா நான் போவேன், அவன் வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிபெண்ட் கிளாஸை வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷனோட சேர்த்து தான் ரீட் பண்ணணும். வெறுமனே ஹீ கம்ஸ்னு போடக்கூடாது, இஃப் ஹீ கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ செட், ஹீங்கிறது சப்ஜெக்ட், செட்டுங்கிறது வேர்பு. ஹீ வுட் கம், இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு வேர்பு. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். தனித்தனியாக பார்த்தா அவன் வருவான். ஓகே, ஹீ செட், அவன் சொன்னான். தனித்தனியாக பார்த்தா ரெண்டு மீனிங் தர்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ்னு நம்ம ஆல்ரெடி இப்படி தான் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஜங்ஷனோட சேர்த்து தான் எடுக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இப்படி தான் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம கன்ஜங்ஷனோட சேர்த்து எடுத்தோம், இஃப்ங்கிறதோட சேர்த்து எடுத்தோம். பட் இங்கே தேட்டை விட்டுட்டு ஹீ வுட் கம்ங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. தேட்டோட சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். சேர்த்து எடுத்தோம்னா எப்படி வந்துடும்? ஹீ செட், அவன் சொன்னான். தட் ஹீ வுட் கம், அவன் வருவான் என்று. வருவான் என்று தேட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா அவன் வருவான் என்று இப்படி மாதிரி இருந்தது. வருவான் என்றுனா வருவான் என்றுன்னு ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஓகே, அரைக்குறையாக நிற்கிது. அப்போது இது வந்து ஹீ செட் அப்படிங்கிறது வந்து இங்கே டிபெண்ட் கிளாஸ். தேட் ஹீ வுட் கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரி, இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். தேட் ஹீ வுட் கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் கிளாஸ். ஓகே, இது வந்து மீனிங் ஃபுல்லாக கொடுக்கல, வருவான் என்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆல்தோ ஹீ வாஸ் லேட், ஆல்தோ ஹீ வாஸ் லேட் ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆன் டைம். அவன் லேட்டாக வந்திருந்தாலும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இது வந்து டிபெண்ட் கிளாஸ். ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆன் டைம், அவன் ஒர்க்கை வந்து கரெக்டான டைமில் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வெறுமனே இதை மட்டும் எடுத்து பாருங்கள், அவன் ஒர்க்கை வந்து கரெக்டான டைமில் கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக டிபெண்ட் கிளாஸை தான் கேட்பாங்க. ஓகே, டைப் ஆஃப் கிளாஸ்ன்னு கேட்குறாங்கனாலே டிபெண்ட் கிளாஸை தான் கேட்பாங்க. டிபெண்ட் கிளாஸுக்கு தான் டைப்பே இருக்குது, இண்டிபெண்ட் கிளாஸுக்கு டைப் கிடையாது. ஓகே, ஸோ கேட்குறாங்க அப்படின்னாலே இது டைப் கிடையாது, டிபெண்ட் கிளாஸா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிபெண்ட் எது, இண்டிபெண்ட் எது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின் இந்த டைப் ஆஃப் கிளாஸ் என்ன, நவுன் கிளாஸா, வேர்ப் அதாவது அட்ஜெக்டிவ் கிளாஸா, இல்லைன்னா அட்வர்ப் கிளாஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாலே அந்த 3 கிளாஸுமே வந்து கண்டிப்பாக டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் கிளாஸ் கேட்குறாங்க அப்படின்னாலே அது டிபெண்ட் கிளாஸை வச்சு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். மேக்ஸிமம் கொஷினில் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருவாங்க இது என்ன கிளாஸ்னு. ஸோ அந்த கிளாஸ் அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து 100% டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, அதாவது அறகுறையாக தான் இருக்கும். அது எதை சொல்ல வருது அப்படிங்கிறத வச்சு தான் அது என்ன டைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது ஒரு சென்டென்ஸில் வந்து எது டிபெண்ட் கிளாஸ், எது இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து கன்ஜங்ஷனையும் சேர்த்து எடுக்கணும். கன்ஜங்ஷனை அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸோட சேர்த்து எடுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஜங்ஷன் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸு கூட சேர்ந்து தான் வரும். அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட், அன்லஸ்ங்கிறது கன்ஜங்ஷன், யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லி இது கூட சேர்ந்து தான் வரும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணவில்லை என்றால் ஸோ அறகுறையாக வருது. அப்போ இது வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ். யூ வில் நாட் பாஸ், நீ பாஸ் ஆக மாட்ட, இது தனியாகவே வந்து இது மீனிங் கொடுக்கும். நீ பாஸ் ஆக மாட்ட அப்படிங்கிறது தனியாகவே மீனிங் கொடுக்கும். ஓகே, அப்போ இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ கொஷினில் இது கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வெறுமனே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் எதுவுமே பண்ணலை, எந்த கிளாஸை கேட்குறாங்கன்ட்டு சொல்லலை. இதில் 2 கிளாஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது, இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. பட் எந்த கிளாஸ் வந்து என்ன டைப்புன்னு அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லாமல் இருந்தாலும் நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது டிபெண்ட் கிளாஸை தான். இப்போ இது ஒரு கொஷினாக கொடுத்துட்டு இது வந்து நவுன் கிளாஸா, இல்லைன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸா, இல்லைன்னா அட்வர்ப் கிளாஸான்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது
இந்த சென்டென்ஸில் டிபெண்டன்ட் கிளாஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் வெயிட் டில் யூ கம். ஓகே, ஸோ டில்லோட சேர்த்து தான் இந்த சென்டென்ஸ் எடுக்கணும், இந்த கிளாஸை நம்ம எடுக்கணும். ஓகே, டில் யூ கம், நீ வர்ற வரைக்கும். நீ வர்ற வரைக்கும்னா கம்ப்ளீட் ஆகலை, அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ வில் வெயிட், நான் வெயிட் பண்ணுவேன். நான் வெயிட் பண்ணுவோம்னா அது ஒரு கம்ப்ளீட் ஆகுதுல்ல, நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் கேட்டால் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலாம். பட் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது. நீ வர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, வெறுமனே அப்படி சொன்னோம்னா அது வந்து கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஓகே, அப்போ ஐ வில் வெயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஐ பெயிண்ட் பிகாஸ் ஐ லைக் பெயிண்டிங். பிகாஸ் ஐ லைக் பெயிண்டிங் இதோட சேர்த்து எடுக்கணும். ஓகே, எனக்கு பெயிண்டிங் பிடித்ததனால என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம வந்து இதில் கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் போயிடுது. ஓகே, அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. ஓகே, ஆனாலும் இதோட சேர்ந்து வர்றனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஐ லைக் பெயிண்டிங்னு தனியாக பார்த்தா எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், அது வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதோட சேர்த்து நம்ம பார்க்கணும், அப்போ தான் இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு பெயிண்டிங் பிடிக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஐ பெயிண்ட், நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் டிபெண்டன்ட் கிளாஸ் எது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும். இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னாலே அதை ஒட்டி வரக்கூடிய கிளாஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் தான், அதோட சேர்த்து தான் வரும். அதோட சேர்த்து வரக்கூடிய கிளாஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, இஃப், வென், வேர், விச் இந்த மாதிரி டபிள்யூ வச்சு வர்றது. ஓகே, டபிள்யூ வச்சு வர்றது வென், வேர், விச், வாட், வாட் எவர், விச் எவர், பிஃபோர், ஆஃப்டர், அன்டில், அன்லெஸ், லெஸ்ட், அஸ் சூன் அஸ், அஸ் மச் அஸ், தேட், ஸோ தேட் இந்த மாதிரி வரதெல்லாம் தேட் அதிகமாக வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே கண்டிப்பாக டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து வரப்போ இப்போ தேட்னால என்று அப்படி மாதிரி வந்துடும் மீனிங்கில். ஓகே, ஸோ அப்படி வர்றப்போ அது வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் மீனிங் தரப்போகிறது கிடையாது. நீங்கள் மீனிங் பார்த்தாலே போதும், இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு கீவேர்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னால கொடுத்துருக்கேன். மற்றபடி இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. மீனிங் உங்களுக்கு பார்க்க தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பாக இது வந்து டிபெண்டன்ட், இது வந்து இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கான கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி. எஃப் ஃபார் ஃபார், அடுத்ததாக ஏன அண்ட், என்னன்னா நார், பட்டு, ஆர், எட்டு, ஸோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை, சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, கொஷின் கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதில் எதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஹி ஹேஸ் கன்ஃபர்ஸ்ட் தட் ஹி ஹேட் கமிட்டட் த மிஸ்டேக். ஸோ தேட் வந்திருக்கு, தேட்டுக்கு அப்புறம் வர்றதை நம்ம சேர்த்து எடுக்கணும். ஸோ அப்போ இது டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும், இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். மீனிங் பார்க்காமலே கூட என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியுது தேட்டுங்கிற கீவேர்டை வச்சு. பட் மீனிங் பார்த்தா தான் நம்மளால் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஹி ஹேஸ் கன்ஃபர்ஸ்ட், அவன் ஒத்துக்கிட்டான். தட் ஹி ஹேட் கமிட்டட் த மிஸ்டேக், அவன் தான் மிஸ்டேக் பண்ணான் என்று அவன் ஒத்துக்கிட்டான். ஓகே, மிஸ்டேக் பண்ணான் என்று அப்படின்னு வந்தால் அது முடியலைல்ல, அப்போ அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ நோ தட் ஹீ ஒர்க்ஸ் வென் எவர் ஹீ லைக்ஸ். ஐ நோ, எனக்கு தெரியும், கம்ப்ளீட் ஆகுது, ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தட் ஹீ ஒர்க்ஸ் வென் எவர் ஹீ லைக்ஸ், அவனுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ தான் ஒர்க் பண்ணுவான் என்று, எப்போ பிடிக்குமோ அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணுவான் என்று அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, கம்ப்ளீட் ஆகலை, அப்போ டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, மை பிலீஃப் இஸ் தட் ஹீ இஸ் கில்ட்டி. ஓகே, ஹீ இஸ் கில்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மை பிலீஃப் என்னோட நம்பிக்கை, இஸ் என்னோட நம்பிக்கை, இஸ் தட் ஹீ இஸ் கில்ட்டி. ஓகே, என்னோட நம்பிக்கை தட் ஹீ இஸ் கில்ட்டி. ஓகே, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் என்று அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ,
வாட்டிலேருந்து நம்ம எடுக்கணும். இது கொஷின்லாம் கேட்கல. ஓகே, வாட் ஹீ செட், வாட் ஹீ செட். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. வாட்டிலேருந்து சேர்ந்து எடுக்கணும். அவன் என்ன சொல்கிறானோ, அவன் என்ன சொல்கிறானோ, கம்ப்ளீட் ஆகலைல்ல, அவன் என்ன சொல்கிறானோ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ். இப்போ வாஸ் நாட் ட்ரூ, இதுலேயுமே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு டிபெண்ட் கிளாஸ் வந்துருச்சுன்னா அடுத்து வர்றது இண்டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அவன் சொன்னது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும். பட் இதை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இது என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படி மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இந்த மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரிலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ டைப் ஆஃப் கிளாஸஸ் என்ன அப்படின்னா மூணு தான். ஒன்று அட்ஜெக்டிவ் கிளாஸ், இன்னொன்று அட்வர்ப் கிளாஸ், இன்னொன்று நவுன் கிளாஸ். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுலேயும் பர்டிகுலராக அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நவுன் கிளாஸுக்குள்ளேயே நவுன் வந்து இப்படி வரும் அப்படி வரும் அப்படிங்கிறத வச்சு இருக்குது. அதில் ஒரு இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே ஈஸி தான். ஓகே, நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ கிளாஸ்ன்னு ஒன்று கேட்குறாங்க, அதாவது டைப் ஆஃப் கிளாஸ் கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸில் எது அட்ஜெக்டிவ் கிளாஸ், இது அட்வர்ப் கிளாஸ், இல்லைன்னா நவுன் கிளாஸ், இதில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம பார்க்க வேண்டியது டிபெண்ட் கிளாஸை மட்டும்தான். டைப்புங்கிறது கண்டிப்பாக டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸை வந்து நம்ம இந்த டைப் அந்த டைப்னு பிரிக்க முடியாது, அப்படி இருக்காது. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒன்னொரு டைப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா என்ன, அட்வர்ப் கிளாஸ்னா என்ன, நவுன் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னால என்ன, நார்மலாக அட்ஜெக்டிவ்னா அது ஒரு நவுனையோ ப்ரொனோனையோ வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். இவன் ஒரு பையன், இவன் பையன் அப்படிங்கிறது வந்து பையன்கிறது ஒரு நவுன். இவன் ஒரு நல்ல பையன், ஸோ அப்போ நல்ல அப்படிங்கிறது வந்து அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அந்த பையனோட குவாலிட்டியை சொல்லுது. ஸோ அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த நல்ல அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அது வந்து அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனோட குவாலிட்டியை சொல்லும். அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். நார்மலாக நான் அட்ஜெக்டிவ் தான் சொல்கிறேன், அட்ஜெக்டிவ் கிளாஸுக்கு இன்னும் வரல. இப்போ ஐ ஹாவ் அ பிளாக் கார், ஐ ஹாவ் அ பிளாக் கார். ஓகே, இந்த இடத்துல காருங்கிறது ஒரு நவுன். ஓகே, ஒரு பொருள், பொருளோட பேரை வந்து நம்ம நவுன் தானே சொல்லுவோம். ஸோ அது என்ன மாதிரி கார் அப்படின்னு சொல்லி இந்த காரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, அந்த காரோட குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கு, பிளாக் கலர் கார் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து என்னது, அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது வந்து அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் அ கார் விச் இஸ் பிளாக், ஐ ஹாவ் அ கார், அது கருப்பாக இருந்துச்சு. இப்போவும் இந்த காரை தான் இந்த மொத்த கிளாஸுமே சொல்லுது. ஓகே, இந்த காரை பற்றி தான் இந்த மொத்த கிளாஸுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அது கருப்பாக இருந்துச்சு. ஸோ அது கருப்பாக இருந்துச்சுங்கிறத நான் எதை சொல்கிறேன், காரை தான் சொல்கிறேன். ஸோ அந்த அந்த நவுனை தான் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அப்போது ஒரு 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 வேர்டு, ஓகே, ஒரு வேர்டு பிளாக்குங்கக்கூடிய ஒரு வேர்டு, ஒரு தனி வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது வெறுமனே அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஆனால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள், அதாவது ஒரு கிளாஸ், ஓகே, அதில் சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ், ஏன்னா இது ஒரு கிளாஸ், இது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுச்சு. ஓகே, ஐ பாட் அ கார் விச் இஸ் எக்ஸ்பென்சிவ், காருங்கிறது நவுன், இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. விச் இஸ் எக்ஸ்பென்சிவ், எது எக்ஸ்பென்சிவ், கார் தான் எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்போ இந்த நவுனை தான் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒரு கிளாஸ் தானே, இது ஒரு கிளாஸ். ஸோ இதுவுமே வந்து என்னது, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஐ லிவ்டு, வேர் ஐ லிவ்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது, ஹவுஸை குறிக்குது. ஓகே, ஹவுஸுங்கிறது நவுன். ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அப்போ நவுனை டிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, த கேர்ள் ஹூ ஹேஸ் லாங் ஹேர் இஸ் மை சிஸ்டர், ஹூ ஹேஸ் லாங் ஹேர். ஓகே, த கேர்ள், அந்த கேர்ள் தான் லாங் ஹேர் வச்சுருந்தா. ஸோ அந்த கேர்ளோட குவாலிட்டியை சொல்லுது. ஓகே, ஹூ ஹேஸ் லாங் ஹேர், லாங் ஹேர் வச்சிருக்கக்கூடிய கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ் வந்து இந்த கேர்ளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்ன, அட்ஜெக்டிவ் மாதிரியே தான் இதுவும் இருக்கும், ஆனால் ஒரு கிளாஸாக இருக்கும். ஒரு கிளாஸ் அது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, அடுத்ததாக அட்வர்ப். நார்மலாக அட்வர்ப்னா என்ன, அட்வர்ப்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணும்.
இல்லைனா இன்னொரு அட்வர்பை கூட டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, இப்போ அட்வர்ப் கிளாஸ்க்கு நான் வரல. அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அட்வர்ப்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா ஒரு அட்வர்பையே டிஸ்கிரைப் பண்ணணும். இன்னொரு அட்வர்பையே வந்து இன்னொரு அட்வர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். இதே வேலையை வந்து ஒரு 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 கிளாஸ் பார்த்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அட்வர்புக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். ஒர்க் ஹார்ட், இந்த ஒர்க்குங்கக்கூடிய வேர்பை, ஓகே, இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. எப்படி ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒர்க்குங்கக்கூடிய இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்தனால ஹார்டுங்கிறது அட்வர்ப். ஓகே, இது வந்து அட்வர்ப். ஹீ இஸ் எ வெரி குட் பாய். ஓகே, இங்கே வந்து பாய் அப்படிங்கிறது நவுன். குட் பாய், பாயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். வெரி குட், ரொம்ப குட்னு சொல்லி இந்த குட்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த வெரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இது என்னது? ஒரு அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த அட்ஜெக்டிவை இன்னும் அப்படிங்கிற மாதிரி அதோட குவாலிட்டியை இன்னும் அதிகமாக காட்டுது. அப்போ இது அட்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த வெரி வந்திருக்கு. ஸோ அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டும் அட்வர்பாக இருக்கும். ஓகே, ஸோ அட்வர்ப்னா வேர்பை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாது, அட்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரன்ஸ் அப்படிங்கிறது வேர்பு. எப்படி ரன் பண்ணுறான்? ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறான். ஸோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப், ஏன்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது. ஓகே, வெரி ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக அப்படின்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இன்னொரு வெரிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இன்னொரு வேர்டு வந்திருக்கு. அதுவுமே அட்வர்பாக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கிளாஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அட்வர்ப் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேர்பையோ இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவோ இல்லைனா ஒரு இன்னொரு அட்வர்பையோ வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதே வேலையை ஒரு கிளாஸ் பார்த்துச்சு அப்படின்னா, ஒரு கிளாஸ் வந்து ஒரு வேர்பையோ இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவையோ இல்லைனா ஒரு அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அது அட்வர்ப் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, இப்போ அட்வர்ப் கிளாஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா அந்த சென்டென்ஸில் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இல்லை, அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்பை வச்சு அதுகிட்ட நம்ம ஒய், ஸோ வாட், அதனால் என்ன, ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஷினை கேட்டோம்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிளாஸாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. நான் சொல்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இவ்வளோ ட்ரிக் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் சொல்கிறேன். ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னாலே அதில் வந்து டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ட் கிளாஸ்கிட்ட, அதாவது கரெக்டாக மீனிங் தரக்கூடிய, கம்ப்ளீட்டாக மீனிங் தரக்கூடிய இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்புக்கிட்ட போய் அந்த வேர்புகிட்ட ஏன் இல்லைனா அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஷின் பாருங்கள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இப்போ யூ வில் பாஸுங்கிறது இங்கே இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் பாஸ் அப்படிங்கிறது தான் வேர்பு. வில் பாஸுங்கிறது தான், பட் பாஸுங்கிறது தான் அங்கே நடந்திருக்கக்கூடிய வேலை. ஓகே, பாஸ், ஏன், அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது. ஓகே, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஒர்க் பண்ணனா அதனால் என்ன, ஏன் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அட்வர்ப் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அட்வர்ப் கிளாஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸில் வந்து டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ்கிட்ட அது ஒரு மீனிங் கொடுத்துருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஒரு அரைக்குறையாக நிற்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒய் இல்லைனா ஸோ வாட், அதனால் என்ன, ஏன் அப்படிங்கக்கூடிய கொஷினை கேட்குறப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அட்வர்ப் கிளாஸாக இருக்கும். குழம்ப வேண்டாம், இது அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கொஷின் காட்டுறப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் ஒய், ஸோ வாட், ஏன், அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா
அதுக்கான ஆன்சர் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்பாக இருக்கும். அந்த வேர்பை தான் அந்த அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அது அட்வர்ப் கிளாஸ். ஓகே, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து அட்வர்ப் கிளாஸ். வேர்பையோ இல்லைனா அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, வேர்பாக இருக்கலாம், இல்லைனா அட்ஜெக்டிவாக கூட இருக்கலாம். ஓகே, இல்லைனா இன்னொரு அட்வர்பாக கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்குது அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஏன் ஒர்க் பண்ணணும்? ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? பாஸ் பண்ணுவேன். யூ வில் பாஸ், பாஸ்ங்கிறது இங்கே வேர்பு. ஓகே, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஏன் ஒர்க் பண்ணணும்? ஒய். இஃப் யூ ஒர்க் ஹார்ட்னு ஒருத்தன் சொல்கிறான், ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ஒய் அப்படின்னு சொல்லி இந்த டிபெண்டன்ட் கிளாஸுக்கு நீங்கள் ஒய்ங்கிற கொஷினை வைக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் என்ன? ஏன் ஒர்க் பண்ணணும்? பாஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ பாஸ் அப்படிங்கிறது இங்கே வேர்பு. ஸோ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ பெயிண்ட் பிகாஸ் ஐ லைக் பெயிண்டிங். ஸோ நம்ம எங்கே கொஷின் கேட்கணும்? டிபெண்டன்ட் கிளாஸில் தான் கொஷின் கேட்கணும். ஸோ இங்கே டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து என்னது? பிகாஸ் ஐ லைக் பெயிண்டிங். ஓகே, எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், அதனால் என்ன? அதனால் நான் பெயிண்ட் பண்ணேன். ஓகே, ஸோ வாட் இல்லைனா ஒய் அப்படிங்கக்கூடிய கொஷினை கேட்கணும். ஓகே, இதில் டிபெண்டன்ட் கிளாஸ்கிட்ட கேட்கணும். பிகாஸ் ஐ லைக் பெயிண்டிங், எனக்கு பெயிண்டிங் பிடிச்சிருந்தனால, அதனால் என்ன? அதனால் நான் பெயிண்ட் பண்ணேன். ஸோ பெயிண்ட்டுங்கிறது இங்கே வேர்பு. ஸோ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இதுவும் அட்வர்ப் கிளாஸ். ஓகே, வெயிட் அன்டில் ஐ கம். வெயிட் அன்டில் ஐ கம், நான் வர்ற வரைக்கும். நீ வர்ற வரைக்கும் என்ன? வர்ற வரைக்கும் என்ன? வெயிட் பண்ணு. ஓகே, என்னங்கிறத விட இந்த இடத்துல வந்து வெயிட்டுங்கிற ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு. ஓகே, இது வேர்பு. இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீ வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஓகே, அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஆல்தோ ஹீ இஸ் புவர், ஹீ இஸ் ஹானஸ்ட். அவன் புவராக இருந்தாலும், இருந்தால் என்ன? அதனால் என்ன? இருந்தாலும் அவன் ஹானஸ்ட்டாக இருக்கான். இங்கே ஹானஸ்ட்டுங்கிறது வேர்பு கிடையாது, அவனோட குவாலிட்டியை சொல்லுது. இப்போ இந்த இடத்துல ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த அட்ஜெக்டிவோட டிஸ்கிரிப்ஷனாக தான் இது வந்திருக்கு. அந்த அட்ஜெக்டிவாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆல்தோ ஹீ இஸ் புவர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணாலும் அது வந்து என்னது? அட்வர்ப் தானே. ஸோ இதுவுமே அட்வர்ப் கிளாஸ் தான். ஓகே, ஸோ அட்வர்ப் கிளாஸ் இவ்வளோ தான், சிம்பிள். ஓகே, நீங்கள் வந்து மொத்தத்திலே 3 தான் இருக்க போகுது. அட்வர்ப் கிளாஸு, நவுன் கிளாஸு, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் கிளாஸு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ நீங்கள் டிபெண்டன்ட் கிளாஸ்கிட்ட கொஷினை கேளுங்க, ஏன் இல்லைனா அதனால் என்ன அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சர் வேர்பாவோ இல்லைனா அதாவது இன்னும் அட்வர்பாக கூட இருக்கலாம், அட்வர்பாவோ இல்லைனா அட்ஜெக்டிவாவோ இருக்குது அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிளாஸாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நவுன் கிளாஸ். நம்ம கொஷின் பார்ப்போம், இதோட முடிக்கலை. ஓகே, இது வந்து என்னென்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தான். நீங்கள் அட்வர்ப் கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இதை வச்சே நீங்கள் வந்து கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததான் நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸில் வந்து அது எந்த பொசிஷனில் வந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம், அந்த கிளாஸ் எந்த இடத்துல வந்திருக்குது. அதாவது அந்த அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து சென்டென்ஸில் எந்த இடத்துல வந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து நவுன் கிளாஸை கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ அந்த நவுன் வந்து சப்ஜெக்டாக வரலாம், நவுன் கிளாஸ் வந்து சப்ஜெக்டாக வரலாம் ஒரு சென்டென்ஸில், இல்லைனா ஆப்ஜெக்டாக வரலாம், இல்லைனா பி ஃபார்முக்கு அப்புறம் வரலாம். பி ஃபார்ம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வரலாம். நார்மலாக ப்ரிப்போஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வருது வந்து கண்டிப்பாக நவுனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா அதுவும் நவுன் கிளாஸ். ஓகே, பி ஃபார்ம்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் மேக்ஸிமம் வரும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ அப்போ அந்த நவுனுக்கு பதிலாக நவுன் கிளாஸ் வந்துச்சு, அதாவது ஒரு கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ ஒரு வேர்டு வந்துருந்துச்சுன்னா அது நவுன். ஆனால் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ ஒரு கிளாஸே வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 4க்குமே வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லைடு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்ஜெக்டாக எப்போ வரும் அப்படின்னா ஒரு வேர்புக்கு முன்னால் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வரும். ஒரு வேர்புக்கு முன்னால் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது அப்படின்னா அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் கிளாஸ். ஓகே, இப்போ வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ. இப்போ வாட் ஹீ செட், அவன் என்ன சொன்னானோ, இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். வாஸ் நாட் ட்ரூ, வாஸ் நாட் ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ வாஸுங்கிறது வேர்பு. ஓகே, வாஸுங்கிறது வேர்பு. இந்த வேர்புக்கு சப்ஜெக்ட் தேவை.
வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ. இந்த வேர்புக்கு சப்ஜெக்ட் தேவை. ஓகே, இந்த வேர்புக்கு சப்ஜெக்ட் தேவை தானே. ஏன்னா வேர்ப் வந்துருக்கனால கண்டிப்பாக சப்ஜெக்ட் வந்திருக்கணும். இது ஒரு சென்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் வாட்டுன்னு சொன்னீங்கன்னா கிடையாது, ஹீன்னு சொன்னீங்கன்னா கிடையாது. ஹீக்கு செட்டுக்கு இங்கே ஒரு சப்ஜெக்ட் இங்கே ஒரு வேர்ப் வந்துருச்சு. ஓகே, இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக வந்து தான் ஒரு கிளாஸாக இருந்திருக்கு. ஓகே, ஆனால் இந்த மொத்த கிளாஸுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸுக்கான சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணுது. ஓகே, சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணுது. வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ. அவன் என்ன சொன்னானோ அது உண்மை இல்லை. அவன் என்ன சொன்னானோ அது உண்மை இல்லை. அவன் என்ன சொன்னானோ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நவுன் சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான வேர்பு வாஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிள். ஓகே, ஒரு வேர்பு இருக்குது, ஒரு 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 டிபெண்டன்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக தொடர்ந்து வந்து ஒரு வேர்ப் வருது அப்படின்னா அந்த வேர்புக்கான சப்ஜெக்டே அந்த டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். அப்போ சப்ஜெக்டாக இருக்குதுன்னு அது வந்து ஒரு நவுனாக இருக்கும். அப்போ அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, சிம்பிள். வாட் எவர் வி ஈட் டிட்டர்மைன்ஸ் அவர் பாடி சைஸ். இங்கே டிட்டர்மைன்ஸ் அப்படிங்கிறது வேர்பு. ஓகே, இந்த வேர்புக்கான சப்ஜெக்ட், இந்த வேர்புக்கான சப்ஜெக்ட் நம்ம என்ன சாப்பிட்றோமோ, என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய பாடி சைஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அப்படிங்கக்கூடிய இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இங்கே வந்து சப்ஜெக்டே. அப்போ இது வேர்புக்கு முன்னால் வந்திருக்கு, நம்ம சிம்பிளாக பார்த்தாலே போதும். வேர்புக்கு முன்னால் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னாலே இதுவுமே வந்து ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, இது எல்லாமே வந்து நவுன் கிளாஸ். இது ஒரு நவுன் கிளாஸ், இது ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, வேர் ஹீ இஸ் கோயிங் இஸ் நாட் நோன் டு மீ. இஸ்ங்கிற ஒரு வேர்ப் வந்திருக்கு. இதுக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இல்லாமல் வேர்ப் தனியாக வராது. ஓகே, ஸோ அப்போ எது எனக்கு தெரியாது? வேர் ஹீ இஸ் கோயிங், அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்? நவுன் கிளாஸாக இருக்கும். இப்போ இஸ் நாட் நோன் டு மீ, எது உனக்கு தெரியாது? வாட் யூ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இந்த வேர்புக்கான சப்ஜெக்டாக அந்த கிளாஸ் மொத்தமாகவே வந்திருக்கு. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நவுன் கிளாஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஆப்ஜெக்டாகவும் வரும். ஓகே, ஒரு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்டாக ஒரு கிளாஸ் வருதுன்னா ஆப்ஜெக்டாக என்ன வரும்? நவுன் தான் வரும். ஸோ அப்போ ஒரு கிளாஸே வந்து நவுன் மாதிரி வருது அப்படின்னா அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வேர்புக்கு அப்புறம் வருது, அது ஒரு ஆப்ஜெக்டாக வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து என்னது? அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, ஸோ வெறுமனே வேர்புக்கு அப்புறம் மட்டும் வருது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது நவுன் கிளாஸ்னு சொல்லிட முடியாது. ஓகே, அது வந்து வாட், என்ன, யாருடைய, யாருக்கு அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி வருது அப்படின்னா அது வந்து என்னது? நவுன் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு இதுதான் இந்த ஆப்ஜெக்டாக வருதுன்னு சொல்கிறேன்ல, இந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் டைப் ஆஃப் கிளாஸில் நவுன் கிளாஸில் வந்து நவுன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுல அதிலே 4 இருக்குது. ஓகே, நவுன் கிளாஸுக்குள்ளே வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வரும், அடுத்து வந்து இன்னொன்று சொல்லியிருந்தேன் பி ஃபார்முக்கு அடுத்து வரும். ஓகே, ஸோ இந்த 4 இதில் நம்ம வந்து திணறது வந்து இந்த ஆப்ஜெக்டாக எங்கே வந்திருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் அது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்ட்டு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து ஒரு நவுன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஐ நோ தட் ஹீ இஸ் நாட் கில்ட். ஓகே, நோ, ஐ நோ வாட் யூ நோ. ஓகே, வாட் யூ நோ தட் ஹீ இஸ் நாட் கில்ட். அவன் வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே வேர்புக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பட் அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். வாட் அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் வந்து தப்பு பண்ணல என்று எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இதோட ஆப்ஜெக்டாக இது வந்திருக்கு. அப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் கிளாஸ். ஓகே, ஆப்ஜெக்டாக என்ன வரும்? நவுன் தான் வரும். ஒரு கிளாஸே வந்துருந்துச்சுன்னா அது வந்து நவுன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டெல் மீ வேர் யூ ஆர் கோயிங். டெல் மீ வாட், என்ன சொல்லணும்? வாட்டுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வேர் யூ ஆர் கோயிங், நீ எங்கே போகிற என்று. ஓகே, எங்கே போகிறாய் என்று. ஸோ அப்போ வாட்டுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வருதா? அப்போ இது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். அப்போ நவுன் கிளாஸ். ஓகே, ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ் கோயிங். வேர் ஹீ இஸ் கோயிங். ஸோ உனக்கு என்ன தெரியாது? ஐ டோன்ட் நோ, என்ன தெரியாது? வாட் யூ டோன்ட் நோ. வேர் ஹீ இஸ் கோயிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ வாட்டுங்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வருது. அப்போ இதுவுமே வந்து நவுன் கிளாஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், பி ஃபார்முக்கு அப்புறம் வர்றது. பி ஃபார்ம்னா என்னது?
ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன் இதெல்லாம் வந்து பி ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இது வந்து நவுன் கிளாஸ்னு சொல்லிடலாம். மை பிலீஃப் இஸ் தட் ஹீ இஸ் நாட் கில்ட்டி. ஓகே, இஸ்ஸுக்கு அப்புறம் வருது ஒரு ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வருது, அவன் வந்து தப்பு பண்ணலை என்று அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னது, நவுன் கிளாஸ். ஒரு ஒரு வேர்புக்கு அப்புறம் வருது, அதாவது வேர்புக்கு அப்புறம் இல்லை, பி ஃபார்முக்கு அப்புறம், பி ஃபார்மில் இருக்கக்கூடிய வேர்புக்கு அப்புறம். ஓகே, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்க்கு அப்புறம் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம், அது வந்து நவுன் கிளாஸ்ன்னு சொல்லிடலாம். ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் வாஸ் தட் ஹீ இஸ் நாட் ஹீ இஸ் இன்னசென்ட், அவன் இன்னசென்ட் என்று என்பது அவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ வாஸுக்கு அப்புறம் வந்திருக்கு பி ஃபார்முக்கு அப்புறம் வந்திருக்கு, அப்போ இது வந்து நவுன் கிளாஸ். கண்ணை மூட்டு சொல்லலாம், இதில் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்க்கு அப்புறம் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நவுன் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து ப்ரிப்போஷனுக்கு அப்புறம், நார்மலாகவே ப்ரிப்போஷன் வருது அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒரு நவுன் தான் வரும். ஓகே, ஒரு ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் ஒரு 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 கிளாஸ் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து நவுன் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வர்றது வந்து என்னது, நவுன் கிளாஸ். ஓகே, தேர் இஸ் நோ மீனிங் இன் வாட் ஹீ சேஸ். இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, இன், ஆஃப், வித் அந்த மாதிரி நிறையா இருக்குது, இது வந்து ப்ரிப்போஷன். இதுக்கப்புறம் வாட் ஹீ சேஸ், தேர் இஸ் நோ மீனிங் இன் வாட் ஹீ சேஸ். அவன் அவன் சொன்னதில் மீனிங்கே இல்லை, அவன் என்ன சொன்னானோ அதில் மீனிங்கே இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொன்னானோ அப்படிங்கக்கூடிய இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, ஒரு நவுன் கிளாஸ். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் த ஆட்டிடியூட் இஸ். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, அதுக்கப்புறம் வாட் த ஆட்டிடியூட் இஸ், அவனோட ஆட்டிடியூட் என்னவோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வர்றது வந்து என்னது, ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்குது, அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக அது வந்து எப்போவுமே டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும், அரைக்குறையாக இருக்கக்கூடிய கிளாஸாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து கன்ஜெக்ஷனோட சேர்த்தே தான் எடுப்போம். அப்படி பார்த்தா நம்ம வந்து அதை வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எப்போவுமே இந்த 3 டைப்புக்குள்ளே வராது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னது, அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ்னாலே நார்மலாக என்ன, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. பட் ஒரு கிளாஸ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, கார் விச் இஸ் பிளாக், கார் விச் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஹவுஸ் வேர் ஐ லிவ்டு, கேர்ள் ஹூ ஹேஸ் அ லாங் ஹேர். ஸோ இது சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதில் வந்து அதிகமாக நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அட்வர்ப் கிளாஸ், அட்வர்ப்னா என்ன, வேர்பையோ அட்ஜெக்டிவோ இல்லைனா இன்னொரு அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்ப்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு வார்த்தையாக இருந்தால் அட்வர்ப், அதுவே ஒரு கிளாஸாக இருந்தால் அது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது, அந்த டிபெண்டன்ட் கிளாஸுக்கிட்ட நம்ம வந்து ஏன், அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷினை கேட்குறப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஒரு வேர்பாவோ இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவாவோ இல்லைனா ஒரு அட்வர்பாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த அட்வர்ப் கிளாஸ் வந்து வேர்பையோ இல்லைனா இன்னொரு அட்வர்பையோ இல்லைனா இன்னொரு அட்ஜெக்டிவையோ டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இது ரெண்டுமே சிம்பிள். ஓகே, நவுன் கிளாஸுக்குள்ளே தான் நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நவுன் கிளாஸ் வந்து அதோட பொசிஷனை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம், அது சப்ஜெக்டாக வந்திருக்கா இல்லைனா ஆப்ஜெக்டாக வந்திருக்கா இல்லைனா அது வந்து ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வந்திருக்கா இல்லைனா பி ஃபார்முக்கு அப்புறம் வந்திருக்குதா அப்படிங்கிறத வச்சு. ஸோ இந்த 4ல் எதில் வந்தாலும் அது வந்து நவுன் கிளாஸ் தான். ஓகே, அப்போ சப்ஜெக்டாக வந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்புக்கான சப்ஜெக்டாக ஒரு கிளாஸே இருக்கும், அந்த கிளாஸ் வந்து நம்ம நவுன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆப்ஜெக்டாக வந்திருக்குது அப்படின்னா வாட், டு ஹூம், மேக்ஸிமம் வாட்டுங்கிற கொஷனுக்கு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு கிளாஸ் வந்திருக்கனால அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, அடுத்ததாக பி ஃபார்ம், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்க்கு அப்புறம்லாம் ஒரு கிளாஸ் வருது அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு இது வந்து நவுன் கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்லிடணும். ஒரு ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா கண்ணை மூட்டு இது வந்து நவுன் கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்லிடணும். சிம்பிள். இப்போ நம்ம மொத்தமாக 16 கொஷின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷின் வர்றப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதில் நான் வந்து 16க்கு 16 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக எல்லாருமே 16க்கு 16 எடுத்துருவீங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் ஒரு சிலர் ஒரு 2-3 கொஷினில் தடுமாறிடலாம், ஃபஸ்ட்டு 1-2 கொஷினில் தடுமாறிடலாம், அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 12க்கு மேலே எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும்ட்டு நான் நம்புகிறேன். பட் அதை விட கம்மியாக ஸ்கோர் பண்ணனால நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க.
உண்மையிலேயே ஜென்யூனாக உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டானச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறவங்க, கோர்ஸில் பார்க்குறவங்க கமெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ வில் கம், அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. வாட் யூ டோன்ட் நோ, என்ன தெரியாது. வாட் அப்படிங்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து இதுக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் அப்படிங்கிறத ஆன்சர் குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதில் நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ப்ளீஸ் ஃபைண்ட் மீ த பிளேஸ் வேர் யூ ஹாவ் புட் மை பர்ஸ். பிளேஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நீ என்னோட பர்ஸை எங்கே வச்சு அந்த பிளேஸை வந்து கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிளேஸ் அப்படிங்கிறக்கூடிய இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இது வந்திருக்கு. ஓகே, இந்த பிளேஸுங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் த காலேஜ் வேர் ஐ ஸ்டடீடு. காலேஜ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, வேர் ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்றது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சின்ஸ் ஹிஸ் பிரதர் டைட் ஹி ஹாஸ் பீன் வெரி புவர். ஓகே, அவனோட பிரதர் இறந்ததுலேருந்து அதனால் என்ன, ஸோ வாட், அவன் வந்து புவர் ஆகிட்டான். ஓகே, இங்கே புவருங்கிறது வேர்பு கிடையாதே, ஆனால் இது வந்து ஒரு அவனுடைய குவாலிட்டியை சொல்கிற மாதிரி இருக்குது, அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ப் கிளாஸ். ஓகே, அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் அட்வர்ப் வரலாம். ஸோ அப்போ இது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆல்தோ ஹி வாஸ் வெரி சிக் ஹி வெண்ட் அவுட். அவன் சிக்காக இருந்த போதிலும் அதனால் என்ன, இருந்த போதிலும் என்ன, அதனால் என்ன, அவன் வெளியில் போனான். ஓகே, வெண்ட் அவுட். ஓகே, ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போது இதுவுமே வந்து என்னது, இது அட்வர்ப் கிளாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர் யூ லிசனிங் டு வாட் ஐ எம் சேயிங். டூங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய கிளாஸ் வந்து கண்ணை மூட்டு என்ன சொல்லணும், என்ன போடணும்னு சொன்னேன், நவுன் கிளாஸ்ன்னு போடணும்னு சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். கபீர் ஹூ வாஸ் அ ஃபேமஸ் போயட். ஓகே, கபீர் ஹூ வாஸ் அ ஃபேமஸ் போயட். கபீருங்கிறவனை தான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கிறது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே கேட்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால் சிம்பிளாக இருக்குது. ஓகே, அவர் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் தட் வி வுட் சக்சீடு. வாஸ் பி ஃபார்முக்கு அப்புறம் வர்றது நவுன் கிளாஸ். மீனிங்கே பார்க்க வேண்டாம் இந்த இடத்துலலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தே கமிட்டட் அ மிஸ்டேக் விச் வாஸ் குவைட் சீரியஸ். ஏன்னு ஆர்டிக்கிளுக்கு அப்புறம் மிஸ்டேக் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு நவுன் தான். ஓகே, இது வந்து ஒரு நவுன் தான். ஓகே, ஸோ அப்போது இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. விச் வாஸ் குவைட் சீரியஸ், எது மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக்கை பற்றி தான் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்றது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்தா பாருங்கள். வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் கரெக்ட். இஸ் அப்படின்னு சொல்லி வேர்ப் வந்திருக்கு. அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் இங்கே வந்திருக்கணும். அப்போ இந்த கிளாஸை வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணணும். அப்போ அது வந்து நவுன் கிளாஸ். ஓகே, யூ கேன் டாக் அஸ் மச் அஸ் யூ லைக். உனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ என்ன, பேசு. எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ என்ன, பேசு. ஓகே, எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ என்ன பண்ணணும், பேசணும். பேசுகிறது வந்து என்னது, டாக் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ அட்வர்ப் கிளாஸ். ஓகே, அடுத்த பாருங்கள். ஐ எக்ஸ்பெக்ட் தட் ஐ ஷால் கெட் எ ப்ரைஸ். ஓகே, ஐ எக்ஸ்பெக்ட் வாட். ஓகே, நம்ம வேர்புக்கிட்ட வாட்டுங்கிற கொஷினை கேட்குறோம். ஓகே, எக்ஸ்பெக்ட் வாட். இப்போ அதுக்கான ஆன்சர் இங்கே வருது. ஓகே, நான் வந்து ப்ரைஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ இது வந்து இதோட ஆப்ஜெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்டாக இருந்திருக்குது மொத்தமாக. இது வந்து ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, நவுன் கிளாஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் எவர் வி ஸ்டடி இன்க்ரீசஸ் அவர் நாலேஜ். வாட் எவர் வி ஸ்டடி, நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அது வந்து நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது வேர்பு. இந்த வேர்புக்கான சப்ஜெக்ட் வாட் எவர் வி ஸ்டடி அப்படிங்கக்கூடிய இந்த கிளாஸ் தான். அப்போ இது வந்து ஒரு நவுன் கிளாஸ். ஓகே, அவர் நெய்பர் ஹூ மூவ்டு இன் லாஸ்ட் இயர். ஹூ மூவ்டு இன், ஸோ யாரை பற்றி சொல்கிறாங்க, நெய்பரை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த நெய்பருங்கக்கூடிய இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணனால இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸாக இருக்கும். ஓகே,
த பேங்கர்ஸ் நீட் டு நோ வாட் தே ஷுட் டூ. டு நோ, டு நோ வாட். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஓகே, த பேங்கர்ஸ் நீட் டு நோ, நீட் டு நோ வாட். வாட்டுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வர்றது வந்து என்னது, நவுன் கிளாஸாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நம்ம அதிகமாக இதில் மைண்ட் அப்ளை பண்ணவே இல்லை, ஏன்னா நம்ம கிளாஸ் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு டீச் பண்ணிட்டோம். நீங்களுமே எக்ஸாமில் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, த புக்ஸ் விச் த ப்ரொஃபஸர் அசைன்டு. புக்ஸ் விச் த ப்ரொஃபஸர் அசைன்டு, இந்த புக்கை பற்றி தான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கிளாஸ் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ ரொம்பவே குயிக்காக நம்ம 16 கொஷினையும் முடித்தோமா. பட் அதில் யாருக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. ஓகே, நான் வந்து புரிகிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பேன், டக்கு டக்குன்னு நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிருக்க மாட்டேன். அப்படி தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் 16 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.